அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்பிஎல் மேத்தமெட்டிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் 18/9/2021 நடந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸின் எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாமில் இருக்கிற சதவீத கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோக்கள் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். 38வது கணக்கு. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 500 பரிசு வழங்குவதற்காக ஆண்டுக்கு 10% என்ற முறையில் முதலீடு செய்ய ஒரு நிதியை உருவாக்க முடிவு செய்கிறார் எனில் ஆரம்ப முதலீடு காண்க. அதாவது என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு அமௌண்ட்டை, ஏதோ ஒரு அமௌண்ட்டை அவர் முதலீடு பண்ணுறாரு. அந்த முதலீடு எவ்வளவு சதவீத வட்டி கொடுக்குதுன்னா 10% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா எதுலையுமே நம்ம டெபாசிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கொடுக்கும், ஏதோ ஒரு வட்டி கொடுக்கும் இல்லையா. அந்த வட்டி என்ன வரணும்னு நினைக்கிறாருன்னா 10% வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதே மாதிரி இந்த 10% வட்டியாக ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லையா, அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறாரு, 500 ரூபாய் பரிசு வழங்குறதுக்காக அது பண்ணுறாராம். புரியுதா? அப்போ 10% வட்டிங்கிறது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 500ன்னு எடுத்துக்கலாமா. ஏன்னா ஏதோ ஒரு முதலீடு, அந்த முதலீடுன்னு நமக்கு சொல்லலை, முதலீடு செஞ்சு அதில் வர காசை வச்சு என்ன பண்ணுறாரு, 500 ரூபாய் பரிசு வழங்குறாரு. அப்போ எவ்வளோ ரூபாய் முதலீடு செஞ்சால் நமக்கு என்ன வரும், இந்த 500 ரூபாய் பரிசு தொகைக்குரிய அமௌண்ட்டு வரும். புரியுதா? அதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 10% கொடுத்துருக்காங்களே. இப்போ இதையும் இந்த 500ஐயும் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 10%ங்கிறது என்னது, நம்மளை சொல்கிறாங்க 500 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அமௌண்ட் என்னது, 100%. ஏன்னா இனிஷியலாக நமக்கு ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட் என்ன நம்ம எடுத்துக்கிடுவோம், 100% தானே எடுத்துக்கிடுவோம். ஸோ 100% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 100% கண்டுபிடிக்கணும்னா 500/10 × 100. இப்போ இந்த 0 அடித்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5000ன்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது ரொம்ப சிம்பிள். இதில் ஃபார்முலாலாம் உட்காந்து அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாகவே லாஜிக்காகவே பாருங்களேன். இப்போ 5000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணோம்னா 10% வட்டிக்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம இது பண்ணோம்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும், அந்த வருஷம் முடிவில் 500 ரூபாய் கிடைக்குமா. அதான் அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் 500 ரூபாய் பரிசு வழங்குவதற்காக நம்மளை குழப்பதற்காக இந்த வார்த்தைகள் எப்படி மாற்றுறாங்க. ஆக்சுவலி இது என்னது, நமக்கு அந்த ஆண்டு முடிவில் கிடைக்கிற ஒரு வட்டி. அப்போ இந்த மாதிரியே நம்ம போட்டுடலாம். சரியா? 46வது விஷயம். கீழே உள்ள வட்ட விளக்க வரைபடமானது ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்ற மற்றும் பெறாத ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கிறது. இந்த படம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இது என்னென்னா, கல்வி அறிவு பெறாத பெண்கள் எவ்வளவு, 8% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் 35%. அடுத்து இந்த டாட் என்னென்னா கல்வி அறிவு பெறாத ஆண்கள், அது 24%. அடுத்து இந்த ஸ்பேஸ் கல்வி அறிவு பெற்ற பெண்கள் 33%. அதாவது கல்வி அறிவு பெற்ற பெண்கள், கல்வி அறிவு பெறாத பெண்கள். அடுத்து கல்வி அறிவு பெற்ற ஆண்கள், பெறாத ஆண்கள். சரியா? இதில் இந்த வட்டத்தில் எல்லாமே சதவீதமாக கொடுத்துட்டு அவங்க மொத்தம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 2,50,000 நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு மொத்தம் சதவீதமாக கொடுக்கல, நபர்களை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவங்க நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை நபர்கள். அதாவது சதவீதத்தை கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது என்னது, நபர்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? இப்போ கல்வி அறிவு 2 பேருமே, ஆண்களுக்கும் பெண்களுமே என்னது, கல்வி அறிவு பெற்றவங்களை தான், அதோடைய வித்தியாசம்தான். இப்போ கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் எத்தனை பேர், 35%. கல்வி அறிவு பெற்ற பெண்கள் 33%. அப்போ ஆண்கள்லேருந்து நம்ம சதவீதத்தை மைனஸ் பண்ணிக்கிடுவோம், கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு. அதாவது பெண், அந்த 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா 35% மைனஸ் 33%. அப்போ எவ்வளோ வரும், 2% வருமா. 2 பேர்த்துக்கு இடையே உள்ள சதவீதம் எவ்வளவு, 2. நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது எத்தனைன்னா நபர்களை, அந்த சதவீதத்தை இல்லை, அதோடைய நபர்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, மொத்த நபர்கள் எவ்வளவு, 2,50,000. இந்த 2,50,000 நம்ம என்னென்னு எடுத்துக்கிறலாம், 100%ன்னு எடுத்துக்கிறலாமா. இப்போ 100%ங்கிறவங்க எவ்வளவு பேர், 2,50,000. சரியா? இப்போ இதில் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது இந்த 2%. இப்படி போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ 2% பேர் எவ்வளவு,
அப்போ 2,50,000 பை 100 இன்ட்டு 2. எப்பவுமே ஆன்சராக இருக்கிறது தெரிஞ்ச மதிப்பை கீழே கொண்டு போடணும். கண்டுபிடிக்க வேண்டியதை என்ன பண்ணணும், பக்கத்தில் பெருக்கணும். சரியா? அப்போ இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோவையும் அடித்து கொடுத்துருவோம். இந்த 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும், 5,000 வருமா? அப்போ 5,000 பேர் தான் என்னது, கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நீங்கள் வேறு மாதிரியும் செய்யலாம். தனித்தனியாக கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு இந்த 2,50,000 வச்சு தனியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது 100க்கு 24% பெற்ற ஆண்கள் வந்து எவ்வளோ, 35%. 100க்கு 35 பேர்னா 2,50,000க்கு எவ்வளோ பேர். அதே மாதிரியே கல்வி அறிவு பெற்ற பெண்கள் வந்து 100க்கு 33 பேருனா 2,50,000க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? 94 ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்து பின் 20% குறைகிறது. முதல் விலையை ஒப்பிடும் பொழுது கடைசி விலையானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அதிகரிக்குதா இல்லை குறையுதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு பொருளோட விலை எதுவுமே கொடுக்கல அவங்க. அதாவது லாஜிக்கலாக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எந்த மதிப்புமே கொடுக்கல. கொடுத்தது என்னது, 20% அதிகரிக்குது, அடுத்து என்ன பண்ணுது, 20% குறைகிறது. இந்த 2 வார்த்தையை வச்சு தான் நம்ம அதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அந்த பொருளோட விலை ஆரம்பத்தில், அதாவது முதல் விலை, அந்த பொருளோட விலை வந்து ஃபஸ்ட்டுன்னு கூட எடுத்துக்கிறோம், முதல் அப்படின்னு கூட போட்டுக்கிறேன். எவ்வளவுன்னா 100%, அதாவது 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். 100% நான் 100ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 20% அதிகரித்து. அப்போ அதிகரிக்குதுங்கும் போது 20% அதிகரித்து. இந்த வார்த்தை வந்து என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு விலை இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் 20% அதிகரிக்கும். ஏன்னா முதல் அதானே கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் ரேட்டு ஃபஸ்ட்டு அது எவ்வளவு, 100 ரூபாவா, 100 ரூபாயில் 20% அதிகரிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன், புரிகிறதுக்காக எழுதியிருக்கேன் நான். அப்போ 100 ப்ளஸ் 20% போது 100க்கு 20% எவ்வளவு, 20 தானே. அப்போ எவ்வளோ ரூபா, 120 ரூபாய். இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? வந்து 100 ரூபா, 20% அதிகரித்துனா எவ்வளவு அதிகரிக்கும், அதோட மதிப்பு எவ்வளோன்னா 20 ரூபாய். அப்போ 100 ப்ளஸ் 20 120 ரூபாய். அப்போ 20% அதிகரித்த பின், இது சதவீதம் அதிகரித்த பின் வந்து அதோட ரேட் எவ்வளவு, 120. அடுத்து என்ன ஆகுது, அதிகரித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 20% குறைக்கிறாங்க. எதில் குறைப்பாங்க, முதல் விலையில் குறைப்பாங்களா இல்லை இந்த 120ல் குறைப்பாங்களா, இதுதான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். முதல் விலை வந்து இனி அடுத்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொருளுக்கு வந்து இப்போ நம்ம நார்மலாகவே இப்போ கடைக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பொருள் விலையை நம்ம ஒட்டிட்டாங்க, ஒட்டி முடிச்சுட்டு அதில் ரேட் குறைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஒட்டின விலையில் தான் நமக்கு ரேட்டு குறைப்பாங்க. சரியா? ஏற்கனவே அவங்க வாங்கின விலையில் நம்ம ரேட்டு குறைக்க மாட்டாங்க. ஏன்னா குறைச்சா என்ன உண்மை தெரிஞ்சிடும். இப்போ அப்படி லாஜிக்கலாக எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து என்னென்னா, அந்த ஏதோ ஒரு பொருளில் ஒட்டின விலை எவ்வளவு, 120. இதில் என்ன செய்கிறாங்க, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 20% குறையன்னா இந்த விலைக்கு 20% குறைகிறது. சரியா? அப்போ 20% குறைப்பு அப்படிங்கும்போது இதுக்கு தான். அப்போ 100க்கு 20%னா எதுக்கு குறைக்கிறாங்க, 120 ரூபாய்க்கு குறைக்கிறாங்க. இப்போ இந்த ஜீரோவை இந்த ஜீரோ அடிச்சு கொடுத்தோம், இந்த ஜீரோ அடிச்சு கொடுத்தோம்னா எவ்வளவு, 24 ரூபா. அப்போ 120 ரூபாய்க்கு 20%ங்கிறது என்னது, 24 ரூபா. அப்போ 24 ரூபா எதிலிருந்து குறைக்கிறாங்க, இந்த 120 ரூபா 120லேருந்து தான் குறைப்பாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த என்ன ரேட்டு ஒட்டியிருக்கோமோ அந்த ரேட்லேருந்து குறைக்கிறது தான். அப்போ 20% குறைத்த பின் என்ன ரேட்டு, 120 மைனஸ் 24 96 ரூபான்னு வருமா. அப்போ குறைச்சதுக்கப்புறம் எவ்வளோ வருது, 96ன்னு வருது. இப்போ அந்த முதல் ரேட்டை பாருங்கள். முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டது எவ்வளவு, 100 ரூபான்னு அந்த ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் 120 ரூபாவை ஆக்கணும். அதில் 20% 24 ரூபாவை கழித்து எவ்வளோ ரூபா ஆக்கிட்டோம், 96 ரூபான்னு ஆக்கிட்டோம். அவங்க என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா, முதல் விலையை ஒப்பிடும் பொழுது கடைசி விலையானது. இப்போ முதல் விலை 100 ரூபா, கடைசி விலை எவ்வளவு, 96 ரூபா. இது ரெண்டை தான் ஒப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஒப்பிட்டா எவ்வளவு, 100 விட 4% குறைஞ்சிருக்கா, 4 ரூபா குறைஞ்சிருக்கு. 4 ரூபாங்கிறது என்னது, இப்போ இது 100ங்கிறத நம்ம எப்படி மாற்றிக்கிறோம், 100% மாற்றிக்கிறோம்.
இப்போ இது 96% வச்சுக்கிட்டோம்னா அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 4% குறைஞ்சிருக்கு. புரியுதா அந்த கணக்கு? இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 95. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காணுங்க. சிறுவர்கள் கொடுத்து நம்மளை அது சிறுமிகளோட சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் சிறுமிகளுடைய எண்ணிக்கை பார்ப்போம். இப்போ சிறுமிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 560லேருந்து சிறுவர்களை கழிக்கணும். சிறுவர்கள் எவ்வளவு? 320 கழிச்சோம்னா 240 பேர் இருப்பாங்களா? அப்போ சிறுமிகளுடைய எண்ணிக்கை 240. அவங்களுடைய சதவீதம், சிறுமிகளுடைய சதவீதங்கும்போது மொத்தம் எவ்வளவு? 560 பேர். அதில் 240 பேர்னால் நம்ம என்ன பார்க்கணும்? 100க்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். சரியா? இப்போ இந்த 0 அடித்து கொடுத்துருவோம். 2 2 2 4, இங்கே 2 4 8 2 16, 6 2 12, முன்னாங்க பண்ண 4 போல போடுவோம். முன்னாங்க 12, இங்கே 7 நாங்க 21, சாரி 4 28. ஆமாம், முன்னாங்க பண்ணு 4 28. அப்போ இங்கே 300/7. 300 7ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 300 7 போட்டோம்னா 4 28, மிச்சம் 2 0, 7 14, 6. இப்போ இங்கே பாருங்களேன், 42 புள்ளி சம்திங் வரும். இப்போயே நீங்கள் ஆப்ஷன் பாருங்களேன், 42.86, 40, 43.86, 40.36. இந்த 42ங்கிறதே ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறலாம்? ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் அடுத்து இது பண்ணுறேன். ஒருவேளை 2 இடத்துல 42 இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத கண்டுபிடிங்க. சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6னா 0 போட்டுக்கிட்டோம்னா 7 8 56, மிச்சம் 4, 0 போட்டோம்னா 5 35, மறுபடியும் 5 போட்டோம்னா மறுபடியும் 5 35, 6 சாரி, நீங்கள் 0 போட்டோம்னா 5, 7 8 சரி 7 8 50, 7 35, 6 42, 7 49, 7 தான் வரும். இப்போ 7 49. அப்போ 0.857. இங்கே என்ன இருக்குது? 42.86. ஏன்னா இந்த 3ஆம் நம்பர் 5க்கு மேலே இருக்கனால இதோட என்ன பண்ணிக்கிறாங்க? ஒன்றா கூட்டிடுறாங்க. அப்போ 86. அப்படினால என்னது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புரியுதா? 100வது கணக்கு. கீழே உள்ள செவ்வகப்பட்டை வரைபடத்தை பயன்படுத்தி கேட்கப்படும் வினாவிற்கு விடையளிக்கவும். ஒரு நிறுவனத்தின் உர உற்பத்தி 10,000 டன்களில் ஆண்டு வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா? இப்போ இதில் இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வருஷம் 1995, 96, 97, 98, 99, 2000. இந்த 6 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே சதவீதம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 10,000 டன்னில் எடுத்துக்க சொல்கிறாங்க. சரியா? இதான் சார்ட்டு. இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 1997லிருந்து 98ஆம் ஆண்டு உர உற்பத்தியில் குறைவானதன் சதவீதம் காண்க. சரியா? இப்போ 97ஐயும் 98ஐயும் பாருங்களேன். இப்போ 97 98, 97ல் 60 டன் இருந்திருக்கு. 60னே கூட எடுத்துக்கிடுவோம். 60. ஆனால் 98ல் என்ன பார்த்தீங்கன்னா 45. இப்போ 60 45 குறைஞ்சிருக்கு. அந்த குறைஞ்ச மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதான் அந்த வார்த்தை முக்கியம். குறைவானதன் சதவீதம். அந்த குறைஞ்ச மதிப்பு ஏதோ அதுடைய சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 98லேருந்து 97 to 98 அதுடைய இது என்னதுன்னா 60லேருந்து 45 கழிச்சோம்னா எவ்வளவு? 15. இப்போ 15ங்கிறது குறைஞ்சிருக்கு. 15% குறைஞ்சிருக்கு. அதுடைய சதவீதம் என்ன? 15 டன் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். 15 டன் கூட வச்சுக்கோங்க. இந்த டன்னு இந்த மதிப்புடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதோடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கும்போது எப்பயுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம எது ஸ்டார்டிங் எது எண்டிங்கோ இந்த மாதிரி கணக்கில் இந்த ஸ்டார்டிங் வருஷம் கொடுக்குறாங்க பார்த்தியா, இதை தான் நம்ம பேஸ் இயராக எடுத்துக்கிறோம். அதாவது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? விற்ற விலை, அடக்க விலைன்னு எடுத்துக்கும் போது கொடுத்தது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அடக்க விலைன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே இதில் அந்த முதல் எதில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஆண்டுடைய மதிப்பை நம்ம எடுத்துக்கணும், பேஸாக வச்சுக்கிறணும். சரியா? இந்த வித்ததை அதாவது அடுத்த ஆண்டு நம்ம என்ன பண்ணிக்கூடாது? பேஸாக வச்சுக்கக்கூடாது. இதுலேருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதனால் இதுதான் பேஸு. அப்போ இதுதான் என்னது? அடக்க விலைங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்போ இதில் 60க்கு 15 குறைஞ்சிருக்குன்னா 100க்கு எவ்வளவு? ஏன்னா சதவீதம்னு கேட்டிருக்காங்களே, அதனால் 60 டன்னில் எவ்வளோ டன் குறைஞ்சிருக்கு?
15 டன் குறைஞ்சிருக்கு. சரியா? இப்போ இந்த 0 அடித்து கொடுத்துருவோம். ஐ 3 15, இரு 3 6, ஓரன் 2, ஐ 2 10, ஐயஞ்சா 25. அப்போ 25% வந்து குறைந்திருக்கிறது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா மொதல் 60 அடுத்த ஆண்டு வந்து 45 குறைஞ்சிருக்கும் போது எவ்வளவு குறைஞ்சிருக்கு, அதுதான் இந்த குறைவானதன் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம். அப்போ குறைவு எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 15 டன்கள் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த டன்னுடைய சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எந்த வருஷம் ஸ்டார்டிங் வருஷமோ எதை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதை அந்த வருஷத்துடைய மதிப்பை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறணும், பேஸாக எடுத்துக்கணும். இப்போ அதனால தான் 15 டன்னுங்கிறது 60%க்கு 15 டன் குறையுதுன்னா 100க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. அதே மாதிரி இதோடைய லிங்க்கு, அதாவது ஹெட்டிங் வைஸ் நீங்கள் பார்க்கணும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ.